வாதிகள் உபத்திரங்கள் மேலும் என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். கையை தட்டுவதை நிறுத்தி கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய வல்லமை இனியும் இறங்கட்டும். பாவிகளாகிய உங்கள் மேல் இறங்கி உங்களை சுத்திகரிக்கட்டும். உங்கள் பாவங்களை சுத்திகரிக்கட்டும். இப்பொழுது உங்கள் வலிகளை எடுத்து போடட்டும். உங்கள் தரித்திரங்களை எடுத்து போடட்டும். உங்கள் கட்டுகளை அறுக்கட்டும். பில்லி சூரியத்தின் ஆவிகளை அக்கினியில் போடட்டும். சர்ப்பங்கள் எரியட்டும். சிற்பங்கள் அழியட்டும். சுருவங்கள் ஒளியட்டும். விக்கிரங்கள் நடுங்கட்டும். தேவர்கள் அழியட்டும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளை என் தேவனுடைய அக்கினியை எரித்து போடுவதாக இப்பொழுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொல்லாத சபைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பொல்லாத சபைகள் மேலும் அந்த கிறிஸ்தனுடைய சபைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கி அக்கினியை போடுவதாக, அக்கினியை போடுவதாக. விக்கிரங்கள் மேலும் அக்கினியை போடுவதாக. இதோ மேக ஸ்தம்பத்தில் இறங்கி வருகிறார். சங்கீதம் 18 அதிகாரத்தின்படி இதோ தேவன் உக்கிர கோபத்தோடு மேக ஸ்தம்பத்தில் இறங்கி வருகிறார். பாதச்சுவடாக இறங்கி வருகிறார். காலிலே கார் இருளாய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. வெளிச்சமாய் வந்து இதோ பாவிகளை கொளுத்தி போடுகிறார். பாவிகளை தேசத்தில் இராதபடிக்கு அழித்து போட வந்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பாவிகளின் பெயரை கிறுக்கி போடுகிறேன். இதோ 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 பரிசுத்தவான்கள் தேசத்தில் சகல மூலைகளிலும் அழிவுகள் உண்டாயிருந்தாலும் அவர்கள் மீதியாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே. ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா. தேசத்தின் கொடிகள் மேலும் ஜீவ ஒளி சபைகளில் மேலும் இறங்கட்டும் இப்பொழுது. அக்கினி மலையாய், அக்கினி மலையாய் இந்த இடத்தில் எப்பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. உங்கள் மேல் தேவ கிருபை இறங்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கினி மலை, ஒரு அக்கினி மலை, ஒரு பனிமலை, ஒரு பனிமலை, ஒரு கல்மலை மும்மாரி போல் பொழியட்டும் தேசத்தில் எங்காம். கையை தட்டி, கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா. அமருவோம். இந்த குருத்தோலை நாளில் வருகிற இந்த யாவரையும் அன்போடு ஜீவொளி ஜபக்கவரம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனந்திருந்துவோம், பிழைத்திருப்போம். ஒரு சம கையை தட்டுவோம். சாபத்தை விடுவோம்,
பாவத்தை விடுவோம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டி இன்று வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை சொல்லுவோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொருவராய் தங்களுக்கு பிரியமான வசனத்தை வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தில் தியானிப்போம். ஹல்லேலூயா. 21, 22. ஹல்லேலூயா. வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். திரும்பவும் 2 முறை கூட. மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மறுபடியும் ஆமென். மறுபடியும் ஒரு முறை கூட எனக்காக. அல்லேலூயா. அப்படியே ஒரு விளக்கம் சொல்லு. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். உண்மையா? பதில் சொல்லு. ஆமாம். ஆமாம் சொன்ன யாரு? நீயா? எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அதான் எப்படின்னு கேட்குறேன். விளக்கம். நம்ப முடியாத காரியங்களாக இருந்தாலும் அவர் வாய்க்க செய்வார். ஒரு சும்மா கையை தடுங்க. சரியான பதில். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எவைகளை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். நிபந்தனை அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு கட்டளை கொடுக்கிறார். எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் இதற்கு விளக்கம். எவைகளை எல்லாம் கேட்கிறீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். சாத்தியமா? அதான் விளக்கம். சரியான பாயிண்ட். அல்லேலூயா. ஒரு ஹெலிகாப்டர் வாங்குவேன் என்று நான் விசுவசித்திருக்கிறேன். வாங்குவேனா இல்லையா? கட்டாயம். இது தேவனுடைய அழைப்பில் ஆரம்ப காலத்தில் உடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆனால் போகிற போக்கு அதில் தான் போய் முடியும் போல இருக்கு. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆனாலும் திரும்பவும் கேட்கிறேன், நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு என்ன? இது ஒரு ஆசீர்வாதம். விமானம் வாங்குவது, ஹெலிகாப்டர் வாங்குவது, அது ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் வாங்க முடியும் இல்லையா? நீ குதிரை வாங்கு, கழுதை வாங்கு அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான். திருச்செந்தூரில் 1989 நான் ஒரு கழுதைக்கு ஒரு குதிரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கு வரும் போய் வாங்கலை. கையை தட்டுங்க. எனக்கு குதிரை மேலேயும் கழுதை மேலேயும் ஏறி வரக்கு ஒரு ஆசை உண்டு. அன்று வேதம் தெரியாத காலம் என்றால் தமிழகம் முழுவதும் அன்றைக்கு விழிகள் பத்திரிகை கடந்து போன காலம். கலெக்ஷனுக்கு போகும்போது திருச்செந்தூரில் நிறையா கழுதை குட்டியும் குதிரை குட்டியும் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஆகவே ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். அன்னையிலேருந்து பஞ்சம் ஆரம்பிச்சு. ரெண்டாவது திரும்ப வாங்க முடியல. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எதன் மேலே ஏறி வந்தார்? கழுதையின் மேல் ஏறி வந்தார். அதற்கு முன்பாக கேள்விக்கு பதில் வரவில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்.
அதற்கு சரியான நான் எதிர்பார்க்கிற பரிபூர்ண விசுவாசத்தோடு. அதான் எதை கேட்பீங்க? இதெல்லாம் பாசிட்டிவான காரியம். நெகட்டிவ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எவைகளை வார்த்தை என்ன? எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் விசுவாசம் கண்டிஷன் நம்பர் 1. நீ விசுவாசத்தோடு எவைகளையெல்லாம் கேட்க விரும்புகிறீர்களோ அவைகளெல்லாம் தந்து விடுவேன் நான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு உண்மையான மறைபொருள் வேண்டும். விளக்கம். ஆசீர்வாதங்களை தவிர இப்போ எல்லாரும் ஆசீர்வாதம் எதிர்பார்ப்பீங்கல்ல. ஒரு வீடு கட்டணும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆசீர்வாதம், நிலம் வாங்குவது ஆசீர்வாதம், இருக்கிற சரீரத்தில் இருக்கிற கொள்ளை வியாதியெல்லாம் விலகி போகணும், இதுவரைக்கும் விடுதலை ஆகாத வியாதிகள், இதுவரைக்கும் கட்டவிழ்க்கப்படாத பிசாசினுடைய கிரிகள், இதெல்லாம் பாசிட்டிவ் மேட்ரு. இவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்கி தருவார். ஆனால் வார்த்தை என்ன? எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறீர்கள் அவைகளெல்லாம் உங்களுக்கு தருவேன். அந்த எவைகள் என்று சொன்னால் எவ்வகையை சார்ந்தது? எப்படி? பஞ்சம் அழிவுகளிலிருந்து. இதுவும் ஒரு பாசிட்டிவான காரியம். இது சராசரி ஒரு மனிதனுடைய விண்ணப்பம். கொள்ள வியாதியிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, சரீரத்தில் இருக்கிற வியாதிகளிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ளுங்க, இருக்கிற கடனிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ளுங்க, கணவனுக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க, மனைவிக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க, பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க, சுகத்தை சமாதானத்தை கொடுங்க, உம்முடைய கோபத்திலிருந்து அவன் தப்பித்து கொள்ள வேண்டும், நான் செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்வது ஆர்டினரி ப்ரேயர்ஸ். இட்ஸ் அ டிஃபரண்ட். யாராவது ஒருவர் எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறீர்களோ பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவைகளெல்லாம் கொடுத்துருவேன்னு சொன்னார். பிரமாணத்தை மீறி கேளுங்க பிரதர். அதான் இதெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியங்கள். நீங்கள் என்ன கேட்பீங்க? இருக்கிற ஒரு வீடு, இல்லை 100 பவுன் நகை, இல்லை காரு, பங்களா, சுக வாழ்க்கை, பரிசுத்தமான ஜீவிதம், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் ஆர்டினரி தான். இத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க. வித்தியாசமாக கொஞ்சம் தியானிப்போமே. குருத்தோலை இல்லை. ஹலோ, யாருக்காவது கேட்குதா? புரியுதுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள். நானே கேள்வியும் பதிலுமா தருகிறேன். எல்லாரும் சொல்லணும். அப்படின்னா நீ சொல்லு, உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் கேட்கலையா? அது விசுவாசத்தின் அடிப்படையில். அதாவது எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை விடுவீர்களால் அந்த மலையை பெயர்ந்து போக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், செங்கடலை 2ஆக பிளந்து காண்பித்த தேவன் என்ன சொன்னார்? நீ இவைகளை எல்லாம் கேட்கிறாயோ, விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் நான் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தம் பாயிண்ட். விசுவாசத்தோடு எதை கேட்கிறாயோ அதை நான் தருவேன். அதான் எவைகள். யாருக்கும் வித்தியாசமான ஒரு ஆசை ஒன்றும் இல்லையா? பிரதர், வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் நேச்சுரலி கேட்குற காரியங்களாம் எல்லாருக்கும் தெரியும். அன்டிஃபரண்ட், இன்டிஃபரண்ட். என்ன பிரதர், என்ன கேட்குறீங்க? இது வித்தியாசம் இல்லை பாரு. இறந்தால் எல்லாரும் பரலோகத்து போகிறது இயற்கையான காரியம். கேட்டுட்ருக்கீங்க. அது விசுவாசத்தோடு கேட்டால் அதையும் கொடுத்துருவார் இந்திய செய்தியின் அடிப்படையில். ஆனால் எவைகளை எல்லாம், எவைகள் என்றால் அவைகள் என்றால் எவைகள் என்ன பிரதர்? தகுதியானவர்களை. இங்கு அப்படி வார்த்தை சொல்லவில்லை. நீ தகுதியானதை கேட்பாயானால் தகுதியானதை தருவேன் என்று சொல்லவில்லை. எவைகளை நீ கேட்கிறாயோ அவைகளை நான் கொடுப்பேன் என்றுதான் டிஃபரெண்டாக சொல்லியிருக்கிறார். எதை கேட்டாலும் நம்பி செய்கிறார். இட் இஸ் நேச்சுரல். அதுவும் சரியான பதிலுக்கு வரவில்லை. அதற்கு நீங்கள் சொல்லுங்கள். கேள்வி நானே, பதிலும் நானேயா? வேறு யாராவது ஒரு கேள்வி?
வேதத்தில் வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார் ஒரு காரியம். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் ஆராதிக்கிற வேத வசனம் இல்லையா, வேத பகுதி. எவைகளையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் கொடுப்பேன், தரமாட்டேன்னு சொல்லலை. அப்போ இந்த எவைகள் என்று சொன்னால் எவ்வகை கண்டிஷன் இங்கே வைக்கல, நிபந்தனை வைக்கல, இன்னதான் கேளுன்னு சொல்லலை. மாறுபட்டு கேளு கேள்வியே, இன்டிஃபரண்ட். பாவம் செய்கிறதுக்கு எஸ் சரியான பதில். கையை தட்டுங்க.